இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்க போறோம். டோட்டலா 8000 क्वेश्चन பார்க்க போறோம். ஸ்கூல் புக்ஸ் இனிமே படிக்க தேவையில்ல. டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா क्वेश्चनமே இதிலேயே கவர் ஆயிரும். 6th ல மட்டும் 730 क्वेश्चन இருக்கும். 7th ல 860 क्वेश्चन, 8th ல 1130 क्वेश्चन, 9th ல 1310 क्वेश्चन, 11th ல 1230 क्वेश्चन, 12th ல 1360 क्वेश्चन இருக்கும். எல்லாமே சேர்த்து 7850 क्वेश्चन இருக்கும். லாஸ்டா கலைச்சொற்கள் பார்ப்போம். அதுல ஒரு 150 क्वेश्चन பார்ப்போம். டோட்டலா பொது தமிழ்ல மட்டும் 8000 क्वेश्चंस இனிமே பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொது தமிழோட 6th ல இருந்து 12th வரைக்குமான இன்டெக்ஸ் பேஜ் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் பொது தமிழ்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் எப்படி நம்ம கவர் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும். இந்த 8000 क्वेश्चंस्க்குமே நம்ம சேனல்ல இனிமே டெய்லி வீடியோஸ் வரும். டோட்டலா 157 வீடியோஸ் வரும். இதுலயே எல்லா क्वेश्चनமே கவர் ஆயிரும். பொது தமிழுக்கான இன்டெக்ஸ் பேஜ் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இனிமேல் ரெகுலராக பொது தமிழுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் இருந்தாலும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாலே டெய்லி பொது தமிழுக்கான வீடியோ லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். 8000 கொஸ்டின்ஸ் 157 வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு இயர்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோன்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பொது தமிழில் 6ஆம் வகுப்பு முழுவதும் 730 வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து 14 வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். 6th ஃபஸ்ட் டேர்மில், அதாவது இயல் 1, இயல் 2, இயல் 3, இந்த 3 இயலும் சேர்த்து 300 வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து 6 வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரியே 6th செகண்ட் டேர்மு, இயல் 4, இயல் 5, இயல் 6, இந்த 3 இயலும் சேர்த்து 270 வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே 6th தேர்ட் டேர்மு, இயல் 7, இயல் 8, இயல் 9, இந்த 3 இயலும் சேர்த்து 160 வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 14 வீடியோவில் 730 வினாக்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது பொது தமிழில் 7ஆம் வகுப்பு முழுவதும் 860 கொஸ்டின் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே 18 வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். முன்னாடி பார்த்த மாதிரி தான் 7th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1, இயல் 2, இயல் 3, இந்த 3 இயலும் சேர்த்து 285 கொஸ்டின் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் 6th ல இருந்து 12th வரைக்கும் 8000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம படிச்சிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1, இயல் 2, இயல் 3, இந்த 3 இயலும் சேர்த்து மொத்தமாக 300 கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்போம். இதில் மொதல் 50 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பொது தமிழுக்கான 6th ல இருந்து 12th வரைக்குமான 8000 கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா அறிவுமதி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னா தொல்காப்பியர். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று 10. அடுத்தது பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. அக்ரிணை அல் கூட்டல் திணை. அக்ரிணை அல் கூட்டல் திணை. பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 நிலைகள். பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டு உள்ளதுன்னா
7 நிலைகள். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. பாகற்காய் பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறதுனா நற்றிணை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்று 10. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா பதிற்று 10. தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுத்து. ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எழுத்து. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216 எழுத்துக்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபு. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபு. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார். குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாரதியார். கப்பல் பறவை தரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரை. கப்பல் பறவை தரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னா 400 கிலோமீட்டர் வரை. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர்.
நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்னா சத்திமுத்த புலவர். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார்னா பாரதியார். கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்பனா 1954. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறது? உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறதுனா உயிர்மெய் எழுத்துக்கள். திருக்குறளின் 3 பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் அனைத்துமே சரிதான். திருக்குறளின் 3 பிரிவுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்னா பாரதியார். ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஓய்வு கூட்டல் அற. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஓய்வு கூட்டல் அற. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்ததுக்கு கேட்டிருக்காங்க. ஔடதமாம். ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா நெல்லை சுமுத்து. ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா நெல்லை சுமுத்து. டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். உலகின் முதன்முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சேர்த்தல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அரிது. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளளிக்கல் ஆக அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் வாழ்விற்கு. கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து ட, ந, ர, ல, ல, ர, ந போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் அனைத்துமே சரிதான். கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து ட, ந, ர, ல, ல, ர, ந போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் அனைத்துமே சரிதான். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர்? மொழி இறுதி எழுத்து. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர்னா மொழி இறுதி எழுத்து. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28.
தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பனா February 28. அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம்.